திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் காலச்சக்கரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகிலர். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்க்கு கண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அண்ணலைக் காணில் அவன் இவன் ஆகுமே. அண்ணல் இருப்பிடம் யாரும் அறியாமை என்பது சிவன் ஒளி வடிவாகவும் ஒளிமயமாகவும் இருப்பது அறியாமையில் இருக்கிறாங்க. அண்ணல் உள் அமர்தல் என்பது அந்த ஒளியினை அந்த பெற்றவங்க அந்த இறைவனை அந்த ஒளி வடிவமாகவும் கண்டவர்கள் சிந்தையை விட்டு நீங்காமல் இருப்பான். நம்ம மணிவாசகன் சொல்வார், என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே அப்படின்னு சொல்வார். அவன் இவன் ஆதல் என்பது சிவமே தானாதல். அந்த சிவனை உள்ளத்துல காணக்கூடியவங்க சிவமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை யாரும் அறியாம இருக்காங்க. அதனை அறிஞ்சு கொள்பவர்களுக்கு அவன் தோற்றக்கேடுகள் எதுவும் இல்லாம படித்தாய், அதாவது மாற்றமில்லாம எழுந்தருள்வான். அவனுடைய அந்த அனவரதத்தை தரிசிக்கக்கூடியவங்கள் தான் அவனே தானாக இருக்கக்கூடிய நிலையை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது தோற்றக்கேடுகள் என்பது பாலில் இருக்கக்கூடிய நெய் போல வெளிப்பட்டு தோன்றியும் மறைந்தும் நிற்கக்கூடிய முறையில தேவன் இருக்கிறான் அப்படிங்கிற சொல்றாரு. அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லை. அவன் இவனாகும் பரிசது கேள் நீ. அவன் இவன் ஓசை ஒளியினில் ஒன்றிடும். அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. சிவனே ஆகி நிற்கக்கூடிய முறைய உள்ளவாறு உணர்ந்தவங்க ஒருத்தர் இல்லை. அதனால மாணவனே, உனக்கு நான் சொல்றேன் கேளு. ஜீவன் இந்த உயிரானது அறியக்கூடிய அந்த ஓசை ஒளி அந்த இதெல்லாம் புலன்களையும் சிவன் அந்த உயிருக்குள்ள இருந்து அறிவித்தால்தான் அறியும். அதனோட சுற்றுணர்வை நிகழ்த்தக்கூடியவனாகவும் அவன் இருக்கான். அதாவது இறைவன் உயிருக்கு உயிரா ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து ஒவ்வொன்றையும் நமக்கு உயிருக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படின்னா, ஞாயிறானது கண்ணுக்கு பொருட்களை காட்டுறது போல சிவன் இந்த உயிருக்கு வேறாக நின்று எல்லாத்தையும் அறிவித்தும், இந்த ஆன்ம போதம் கண் ஒன்றை பார்க்கறதுக்கு தானும் உடனாய் இருந்து காணுவது போல கூட உயிரோட உடனாய் இருந்து அறிவித்தும் ஒன்றுபட்டு இருக்கான். அதுதான் அவன் இவனாய் நிற்கக்கூடிய முறை. அப்படி இறைவன் உயிருக்கு உயிராய் இருந்து எல்லாத்தையும் அவன் அறிவித்து அவன் அறிந்து இருக்கக்கூடிய நிலையை சொல்றாரு. வட்டங்கள் ஏழும் மலர்ந்திடும் முள்ளே சித்தன் இருப்பிடம் சேர அருகிலேர் ஒட்டி இருந்து உள் உபாயம் உணர்ந்திட கட்டி இருப்பிடம் காணலும் ஆகுமே. இந்த ஆதார சக்கரம் 6, அதற்கு மேல இருக்கக்கூடிய மதிமண்டல சக்கரம் ஒன்று இருக்கு. அதை சேர்த்த 7 சக்கரம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய 7 வகையான தாமரை மலர்களாம் மலர்ந்து நிற்கக்கூடியது. இத எல்லாமே சிவபெருமானுடைய இருப்பிடங்கள். அப்படி அவனை அடையக்கூடிய முறைய அவன் உயிரோட ஒன்றாய் ஒட்டி இருப்பதை அறிஞ்சு அவனை விட்டு வேறாகாது அவனோடு ஒன்றாய் ஒட்டி அந்த அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற உபாயத்தை உணர்ந்தவர்களுக்கு கற்பங்கட்டி போல இணைக்கின்ற தன்மையுடையவனா இறைவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. காணலுமாகும் பிரம்மன் அரியென்று காணலுமாகும் கரைக்கண்டன் ஈசனை காணலுமாகும் சதாசிவசக்தியும் காணலுமாகும் கலந்து உடன் வைத்து அதே. இந்த முறையில இறைவன் உயிருக்கு உயிரா இருக்கிறத, அதாவது அந்த 6 ஆதார சக்கரங்கள்லாம் இறைவன் இருக்கிறது உணர்ந்தவங்களுக்கு அந்த அயன் மால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் சக்தி என்ற நிற்கின்ற நிலை வேறுபாடுகளையும் அவனது திருவுருளே ஆன்மாக்களோடு ஒன்றி நின்று அவன் உயிர்கள் நடத்துகின்ற முறைகளையும் நன்கு உணர முடியும். அதாவது பிரம்மன் என்றும் அரியன் என்றும் காலகண்டராக இருக்கக்கூடிய ருத்ரனாகவும் சதாசிவம் சக்தி இவங்களெல்லாம் தரிசிக்கலாம். அப்படி தரிசிக்கக்கூடிய உயிருக்கு உயிராக இறைவன் கலந்து இருக்கிறத காண முடியும்
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது மூலாதாரத்துக்கு பிரம்மன், சுவாதிஷ்டானத்துக்கு ஹரி, மணிப்பூரகத்துக்கும் விசுத்திக்கும் ருத்ரனும் மகேஸ்வரர்களும், அநாத சக்கரத்துக்கு சதாசிவனும் மனோன்மணியும், இப்படி அதி தெய்வங்களாக இருப்பதை தரிசிக்க முடியும். அப்படி இறைவன் அந்த சக்கரங்களில் இந்த இந்த உருவங்களில் இருந்து உயிரை செயல்படுத்துகிறான். அந்த அறியக்கூடியவங்கள் இறைவன் பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.